ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கோட்டக் நியூவில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி பாட்டை பற்றி தான் நம்ம இன்றைக்கும் பார்க்க போகிறோம். இது ரிலேட்டடாக ஆல்ரெடி ஒரு 2-3 வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், இதை வச்சு என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்ட்ராட்டஜி பாட்டில் எப்படி வந்து ஸ்கேல்பிங் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஸ்கேல்பிங்கை பற்றி ஒன்று சொல்கிறேன். எப்படின்னா, இதுக்கு முன்னாடி எல்லாருமே பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, பேங்க் எக்ஸ், மிட் கேப், அதே மாதிரி சென்செக்ஸ், இங்கே தான் வந்து எல்லாருமே ஸ்கேல்பிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிஃப்டியை வந்து நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவாங்க, ஏன்னா இதில் மூமெண்டம் ரொம்ப கம்மியாக இருக்கும். 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் ஸ்லோ மூமெண்டமாக தான் இருக்கும். பட் எல்லாருமே ரொம்ப லைக் பண்ண ஸ்கேல்பிங் எடுத்தாலே பேங்க் நிஃப்டியும் சென்செக்ஸையும் தான் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ என்னென்னா, செபியோட புது அப்டேட்ஸ் வந்திருக்கனாலையும் மார்க்கெட்டில் என்ன ஆகுதுன்னா, இப்போ பேங்க் நிஃப்டியில் எல்லாராலையும் ஸ்கேல்பிங்கிற ஒரு கான்செப்டுக்கு போக முடியலை. அதனால் இப்போ வந்து நம்ம உள்ளக்குள்ளே போய் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைக் வேல்யூ எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது. 52,000 வந்து நியரஸ்ட் ஸ்ட்ரைக்கே வந்து இப்போ அவுட் ஆஃப் த மணியில் எல்லாம் 700, 800, 900 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வாங்கணும்னா 15,000 ரூபா பக்கத்தில் வேணும். அதே மாதிரி தான் இந்த சைடும் 10,000 ரூபாய்க்கு மேலே வேணும். இதுக்கு முன்னாடி நம்ம இருந்ததுக்கு, இந்த செபி அப்டேட்டுக்கு முன்னாடினா 200 ரூபாய், ஒரு 2,500, 3,000 இருந்தாலே நம்மளால் 2 லாட்டு போட முடியும். ஏன்னா ஒரு லாட்டுக்கு 1,500 ரூபா தான். மேக்ஸிமம் 150, 120 இந்த ரேஞ்சிலலாம் இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக்கெல்லாம் இருக்கும். சரிங்களா? அப்போ ஒரு 5,000 ரூபாய் இருந்தாலே ஒரு ரீட்டைல் ட்ரேடரால் ட்ரேட் பண்ண முடியும். இப்போது இது வந்து ஒரு ரீட்டைல் ட்ரேடரால் பண்ண முடியாது ஆல்மோஸ்ட். ஏன்னா எல்லாரோட கேபிட்டலும் 15,000 to 20,000 தான் இருக்கும். அதனால் இப்போது இந்த ரீட்டைல் ட்ரேடர் எல்லாருமே இந்த நிஃப்டிக்குள்ளே வருவாங்க. சரிங்க? ஏன்னா ஃபின் நிஃப்டியை பாருங்கள், இதுக்கும் 10,000 ரூபாய் வேணும், 10, 12,000 வேணும். பேங்க் எக்ஸை பாருங்கள், இங்கேயுமே வேணும் 20,000 பக்கத்தில். இப்போ மிட் கேப்பை பாருங்கள், இங்கே லாட் சைஸ் 50, இங்கேயும் வேணும் இதே மாதிரி. இன்னும் அடுத்த மாதத்துலேருந்து லாட் சைஸும் இன்க்ரீஸ் ஆக போகுது. அப்போ இன்னும் வேரியேஷன் அதிகமாகும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்? அப்போ சென்செக்ஸை பாருங்கள், இங்கேயுமே கொஞ்சம் அதிகமான வேரியேஷனில் தான் இருக்குது. இங்கே ஓரளவு ஓகே. இப்போ நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நிஃப்டியில் பேங்க் நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது இப்போது எல்லா ட்ரேடரும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நிஃப்டியை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, ரீட்டைலர்ஸ் எல்லாருமே. ஏன்னா இப்போ லாஸ்ட் 2 வீக்ஸ் 3 வீக்ஸாகவே நான் ஆல்மோஸ்ட் எப்போவுமே நான் நிஃப்டியை தான் வந்து ட்ரேட் பண்ணுவேன். அப்போல்லாம் எனக்கு பெரிய மூமெண்டம் இருந்ததில்லை. ஆனால் இப்போது நான் வந்து லாஸ்ட் ஒரு 1 மந்தாகவே நிஃப்டியில் தான் வந்து நல்ல ஒரு மூமெண்டத்தை வந்து ஃபீல் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வீக்லி எக்ஸ்பைரி இங்கே மட்டும்தான் இருக்குது. அங்கே வந்து வீக்லி எக்ஸ்பைரி இல்லை. அப்போ நிறைய பேர் ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ்லாம். அவங்க எல்லாம் இப்போ ஆட்டோமேட்டிக்கலாக என்ன பண்ணுவாங்கன்னா, இனி நிஃப்டியில் இதை வந்து ஸ்ட்ராட்டஜியை க்ரியேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போது நிஃப்டியில் எல்லாருமே வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ ரீட்டைலர் ஆகட்டும், இவங்க எல்லாம் இங்கே ட்ரேட் எடுக்க ஆரம்பிக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலாக எஃப்ஐ அண்ட் டிஐ இந்த மாதிரி டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் ஃபாரினர்ஸும் ஆட்டோமேட்டிக்கலாக இங்கே நிஃப்டியில் வந்து ரீட்டைலரை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ரீட்டைல் இருக்கிற இடத்துல தான் அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபிள். ஏன்னா ரீட்டைலருக்கு தான் இந்த அது ரொம்ப ஆசையை தோன்றுறது, எமோஷ்னலாக கொடுக்குறது, இதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணி அவங்கக்கிட்டேருந்து பணத்தை பிடுங்கிறதுக்கு தான் அவங்க பார்ப்பாங்க. அப்போ அவங்களும் இங்கே வரும்போது நமக்கு ஒரு 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் ஈஸியாக கேப்ச் பண்ண முடியும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜியை பார்ப்போம். இப்போது ஸ்ட்ராட்டஜி எப்படின்னா, இப்போ நான் வந்து ஸ்ட்ராட்டஜி எப்படின்னா, இந்த இப்போ ஆப்ஷன் செயின் இருக்குல்ல, எல்லாருக்குமே தெரியும். அதில் நிஃப்டியை நான் ஓப்பன் பண்ணுறேன். நிஃப்டி சிம்பிளானது தான். இதில் வந்து இந்த மணியில் தான் நான் எப்போவுமே ட்ரேட் பண்ணுவேன். அப்போ இந்த இடத்த நான் 24,100 இதில் ஓவர் வியூ இப்படி இருக்குல்ல, இந்த இடத்துல கிளிக் பண்ணால் இந்த கால் எல்டிபிக்கு நேர் 24,100 இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே ஒரு லைன் போட்டிருக்கேன். இப்போ இது வீக்கில் இருக்குது, 1 வீக் டேட்டா இருக்குது. நான் 1 டே டேட்டாவாக வைக்கிறேன், லைவ் மார்க்கெட் டேட்டா வைக்கிறேன். மார்க்கெட் வந்து 151 ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ இதுக்கு மேலே 181ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ட் லெவல். ஓகேங்களா? அந்த இடத்துல வந்துட்டு கண்டிப்பாக மார்க்கெட்டு மோஸ்ட் அது ஒரு ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு நம்ம யோசிக்கிறோம். ஓகேங்களா? இல்லைன்னா அந்த இடத்துல கொஞ்ச நேரம் அப்படியே சர்க்கிள் அப்படியே சைடு வேல இருந்துட்டு அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து அடுத்த ரேஞ்சுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? அடுத்த ரேஞ்சில் அப்படியே இதாகி அங்கேருந்து கீழே வந்தால் மீண்டும் இந்த 151 ரேஞ்சில் வந்துட்டு மீண்டும் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்.
ஓகேங்களா? இதுதான். இப்போ கீழே இருக்கிறது எல்லாமே இப்போ இந்த ரேஞ்ச் 181 இருந்தால் 151ங்கிறது சப்போர்ட்டு, 212ங்கிறது ரெசிஸ்டன்ட் லெவல். இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போது மார்க்கெட் 151 கிட்ட ஓப்பன் ஆகிருக்கு, 181 போச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஸ்ட்ராட்டஜி பாட்டில் 151 வந்தால் பை அப்படின்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணுவோம். அப்போ இந்த இடத்துல 151 வந்தால் ஆட்டோமேட்டிக்கலாக பை ஆகணும். 10 பாயிண்ட் டார்கெட்டு, 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். இதை தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அப்போ டார்கெட்னா 10 பாயிண்ட். அப்போ நம்ம ஒரு 4 லாட்டை வச்சு போடணும். இதுக்கும் ஒரு 25,000 கேபிட்டல் வேணும் 4 லாட் போடுறதுக்கு. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இது வந்து கொஞ்சம் ஓவர் வேல்யூவாக இருக்குது. இதுக்கே வந்து இப்போ 2-3 லாட்டு தான் போட முடியும். அதுக்கு மேலே நம்மளால் போட முடியாது. ஆனால் அட்லீஸ்ட் நம்மளால் ஒரு 25,000 இருந்தாச்சுன்னா ஒரு 4 லாட்டு போட முடியும். அதுக்கேற்றபடி ஒரு ப்ரீமியத்தை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா, ஒரு 150 ருபீஸ் ப்ரீமியம் நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டோம்னா, அதனால் இந்த மணியில் இருந்தால் இன்னுமே வந்து நல்லா இருக்கும், அந்த மூமெண்டம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம வந்து இப்போ பார்ப்போம். இப்போ நான் இதுக்குள்ளே போகிறேன், ஸ்ட்ராட்டஜி பாட்டுக்குள்ளே போகிறேன், கிரியேட்டில் கொடுக்குறேன். இங்கேயும் கொடுக்கலாம், மேலேயும் கொடுக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பை கொடுக்குறேன், கண்டினியூ கொடுக்குறேன். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்த ஸ்ட்ராட்டஜிங்கிறது டைம் பேஸ்டு. ஏன்னா ஓப்பன் ரேஞ்சில் வந்துட்டு மார்னிங் ஓப்பன் ப்ரீ மார்க்கெட்டில் நம்ம செட் பண்ணுறது. இப்போ வந்து ப்ரீ மார்க்கெட்டில் செட் பண்ண மாட்டோம். மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு 9:30க்கு அப்புறம் இல்லை ஒரு 10 o'clock, நம்ம இப்போ ஒரு 10 o'clock மாதிரி மார்க்கெட்டை திடீர்னு வரோம், வந்து பார்க்கும்போது மார்க்கெட் ரன்னிங்கில் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல போச்சு. அப்போ இதுக்கு கீழே எங்கே இருக்குது சப்போர்ட்டு? 212 வந்து மார்க்கெட் ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, கீழே எங்கே இருக்குது சப்போர்ட்? அந்த லைன் எங்கே இருக்குது? 160. சரி, அப்போ அந்த 160 அந்த இடத்துல வச்சுக்கிட்டு எக்ஸிட் என்ன? இப்போ ஆல்ரெடி மார்க்கெட் வந்து மேலே இருக்குது, 207ல் ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இப்போ லைவ் நீங்கள் வரும்போது ஒரு 12 மணி ஆகுது, 12 மணி இல்லை ஒரு 11 மணி இந்த மாதிரி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது வந்துட்டு ஓகே, மார்க்கெட் என்ன இருக்குது? 207. நம்ம வந்து கீழே இருக்கிற சப்போர்ட் லெவல் என்ன? 160. அதே மாதிரி அங்கே வந்து 181. சரி, அங்கே இருந்தது மாதிரியே போடுவாங்க. என்ன இருந்துச்சு? ஆமாம், 212 அப்படின்னா 181. ஓகே, 181. 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், 10 பாயிண்ட் டார்கெட். ஸ்டார்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நம்ம கொடுத்தா, எப்போ இந்த ப்ரைஸ் வந்து 181 வந்து டச் ஆகுதோ, பிலோ வந்து டச் ஆகுதோ, அப்போ உடனே ஆட்டோமேட்டிக்கலாக ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு 10 பாயிண்ட் மேலே போயாச்சுன்னா ஸ்டாப் லாஸ் கிடைக்கும், இல்லை மேலே போனால் டார்கெட் கிடைக்கும், கீழே போனால் ஸ்டாப் லாஸ் ஆகிடும். ஆனால் இங்கே என்ன விஷயம்னா, ஆல்மோஸ்ட் நான் நான் வந்து 3 மாதம் பேக் டெஸ்ட் எல்லாம் பண்ணலை, ஒரு 2 வீக்ஸ் பேக் டெஸ்ட் தான் இது பண்ணியிருப்பேன். அந்த 2 வீக்ஸில் நான் ஒரு 10 ட்ரேட் எடுத்தேன், எனக்கு ஒரு 8 ட்ரேட் ஆச்சு டார்கெட்டு தான் கிடச்சிருக்கு. 1-2 ட்ரேடு தான் வந்து எனக்கு ஸ்டாப் லாஸ் கிடச்சது மாதிரி இருக்குது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஆனால் இதில் ஒரு சின்ன இஷ்யூவும் இருக்குது. நம்ம ப்ராஃபிட் புக் ஆகாமல் நம்ம 10 பாயிண்ட்டுங்கிறது சிலப்போ அந்த ஒரு மூமெண்ட்டில் 12 பாயிண்ட்ஸும் கிடைக்கும். அதே மாதிரி ஸ்டாப் லாஸும் 10 பாயிண்ட் வைக்கிற இடத்துல 12 பாயிண்ட்டும் அடிக்கும். சரிங்களா? அதை நம்ம ஃபேஸ் பண்ணணும். ஏன்னா வந்து அது அந்த மாதிரி வருது. எப்படின்னா இங்கேயே போயிருக்கும், ஆல் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஆர்டர் வில் பி பிளேஸ்ட் ஆஸ் லிமிட் ஆர்டர் வித் டிஃபால்ட் எம்ஆர்பி அந்த 0, அதுலேருந்து அந்த தோவர் த ஹை, இது வந்து ஹையில் இருக்குது. அந்த மாதிரி நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து புக் ஆகிறதும் சரி, ஸ்டாப் லாஸ் அடிக்கலாம். ஆனால் அந்த கரெக்ட் டைமில் அடிச்சிரும். அது வந்து கேரண்டி. எனக்கு இது வரைக்கும் ஒன்று கூட மிஸ் ஆனதில்லை. ஓகேங்களா? அந்த மாதிரி இப்போ நம்ம ஒன்று புட் ஆப்ஷன்லையும் கூட ட்ரை பண்ணுவோம், பார்ப்போம். புட் ஆப்ஷனில் வேல்யூ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த இடத்துல கம்மி உள்ளே போய் கிளிக் பண்ணி போகிறேன். இது வந்து டே ஃப்ரேமுக்கு மாற்றணும். மேலே ஓப்பன் ஆகிருக்கு, சடன்னு கீழே வந்திருக்கான். அப்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரி வந்து எங்கே இருந்திருக்கோம்னா 203ல் இருந்திருக்கோம். இந்த 244 கிட்ட 40 கிட்ட வரைக்கும் வந்துட்டு ரிட்டர்ன் வரனால 203. செகண்ட் வந்து 162, தேர்டு வந்து 202. அதே மாதிரி என்ட்ரி 1 டைம் தான் எடுக்கணும். சரிங்களா? ஒன்ஸ் வந்து 203 வந்து ரீச் ஆகிடுச்சா, டச் ஆகிடுச்சா, ஸ்டாப் லாஸ் கிடச்சாலும் சரி, டார்கெட் கிடச்சாலும் சரி, ஓகேங்களா, அதோட விட்டுறணும். அதுக்கப்புறம் இந்த 244 உடச்சி மேலே போய் க்ளோஸ் வச்சுட்டு ரிட்டன் வந்தால் மட்டும்தான் 203ல் நம்ம ட்ரை பண்ணணும். இல்லாமல் ட்ரை பண்ணாது. இந்த சைடு வேலை இருக்கும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணக்கூடாது. அதே மாதிரி தான் அங்கேருந்து கீழே விழுமா. அப்போ நம்ம ட்ரை பண்ணுறது ஃபுல்லாக 162ல் தான் இருக்கணும். இந்த 62லேருந்தும் மேலே அப்படியே சைடு வேலை இருக்கும்போது நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. அடுத்து நம்ம ஃபோக்கஸ் வந்து ஃபுல்லாக வந்துட்டு 122ல் தான் இருக்கணும்.
சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த மாதிரி தான் நம்ம ட்ரை பண்ணோம். சரி வாங்க இப்போ வந்து இதையும் வந்து ஸ்ட்ராட்டஜி போல்ட்டில் நம்ம ஆட் பண்ணுவோம். இது புரிஞ்சு இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜி கொடுத்தாலும் வந்து எனக்கு ஆக போகிறதில்ல மார்க்கெட்டு. இது மார்க்கெட் ஹவரில் தான் ஆகும். இப்போ வந்து நான் இந்த இதை அன்கிளிக் பண்ணுறேன். இங்கே பை கொடுக்குறேன், கண்டினியூ கொடுக்குறேன், ப்ரைஸ் பேஸ்டில் கிளிக் பண்ணணும். பண்ணிவிட்டு இப்போ மார்க்கெட்டு இதுக்கு கீழே இருக்குது. நம்ம இப்போ 203 இருந்துச்சுன்னா 162. அப்போ நம்ம இப்போ ஒரு 10 மணிக்கு வந்து பார்க்குறோம் ட்ரேட் எங்கே நடக்குது, அதுக்கு பிலோ எந்த சப்போர்ட் இருக்குது, ஓகேங்களா? ஏன்னா அது மேலே இருக்கணும் அந்த ரேஞ்ச். இப்போ 212னா அந்த 212க்கு மேலே இருந்துட்டு 212க்கு கீழே இப்போ 200ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது அந்த லைன் வந்து 200ல் இருக்குது, அந்த இடத்துல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ பிலோ சப்போர்ட்டை தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? 162 அப்படின்னு போட்டுட்டு 10 பாயிண்ட் ஆர்டரை வந்து ஸ்டார்ட் கொடுத்தாச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்கலாக எப்போ கீழே வருதோ அப்போ வந்து ஸ்டார்ட் ஆகிடும் நம்மளோட ட்ரேடு. இது இப்போ நான் வந்து ஆல்ரெடி வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் வந்து இது கால் ஆப்ஷன் 24,100 1 மினிட் டைம் ஃப்ரேமில் பார்க்குறோம் நம்ம. இந்த இடத்துல ஓப்பன் ஆயிடுச்சு, இந்த இடத்துல போச்சு 181. ஓகே, அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்கலாக 151ல் வந்து ட்ரேடாக வந்து போட்டு வைக்கிறோம். ஆனால் ட்ரேடு ட்ரிகர் ஆகலை, அங்கே கிட்ட வரைக்கும் வந்துட்டு மேலே தூக்கிட்டு போயிட்டான். சரிங்களா? ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் கூட ப்ரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சிச்சுன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். ஏன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் தெரியும்போ இது 3 மினிட்ஸில் எல்லாம் இந்த இடத்துல ஜூனு கிட்ட வரும்போ ஓகே இந்த இடத்துல நம்ம பை பண்ணிக்கலாம், ஒரு மூவ் கிடைக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த இடத்துல வரும்போது ஏன்னா இங்கே வந்துட்டு மேலே போயிருக்கேன், மீண்டும் அந்த இடத்துல வரும்போது ஒரு சின்ன பவர் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம கூட பண்ணிக்கலாம். இப்படி தான் நான் பண்ணுவேன், இப்படியே நான் பண்ணுவேன், இந்த மாதிரியும் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் பிவோட் லைன்லேயும் பண்ணுவேன். இப்போ நம்ம பிவோட் லைன் ஆட் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் இந்த பிவோட் லைன் கிட்ட வரும்போது ஒரு மூவ் இருக்கும். இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல வந்துச்சு, வந்து கீழே போயிட்டாங்க. இங்கே ஸ்டாப் லாஸ் ஒரு வேலை கிடச்சிருப்பா, ஹெண்டாக இருக்கு மாதிரிங்களே, ஸ்டாப் லாஸ் கிடச்சிருக்கான்னு நினைக்கிறேன். 214 8 5 வரைக்கும் தான் வந்தான். ஆமாம் கிடச்சிருக்கேன். 204 தான் ஸ்டாப் லாஸ். இந்த மாதிரி இடங்கள்ல வரும்போது மீண்டும் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம வந்து எடுக்கலாம். பிவோட் லைன் கிட்ட வரும்போது இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இடத்துல இந்த பிவோட் லைன் சப்போர்ட் கிட்ட வரும்போது நம்ம ஆர்டரை வந்து எடுக்கலாம். அந்த மாதிரி எடுத்தாச்சு. அடுத்து மீண்டும் இந்த இடத்துல வந்துச்சு, இங்கே பிரேக் அவுட் ஆகி மேலே இதாகிருக்கு. அதுக்கப்புறம் இதை பிரேக் அவுட் ஆகி கீழே வந்ததும் நம்ம இந்த இடத்துல 180ல் பை பண்ணுவோம். ஆனால் அடுத்து இந்த இடம்லாம் நம்ம பை பண்ண மாட்டோம். மீண்டும் இது மேலே போச்சு, இங்கே வந்தால் தான் பை, இங்கே வரல. அடுத்து இங்கே வந்துச்சு, இந்த இடத்துல வரும்போது பை. ஏன்னா இது பிரேக் அவுட் ஆகி மேலே போயிடுச்சு இந்த லைனுக்கிட்ட 241. அப்போ கீழே வந்தால் பை. ஓகேங்களா? இது நம்ம லைவ் மார்க்கெட்டில் பார்ப்போம். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரியலைனாலும் லைவ் மார்க்கெட்டில் கண்டிப்பாக புரியும். லைவ் மார்க்கெட்லனா லைவில் அப்படியே போட மாட்டோம். லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி அந்த ஆர்டரை நம்ம ப்ளேஸ் பண்ணுறது எப்படின்ட்டு காமிப்போம், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போது மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு, மேலே போச்சு, இந்த இடத்துல வரும்போது இதை பிரேக் அவுட் ஆகலை. ஓகே, நம்ம இந்த ஜோனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். 162 கண்டிப்பாக இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு டார்கெட் கொடுத்துருக்கோம். அடுத்து இங்கே எதுவுமே இல்லை, இந்த இடத்துல வந்து டச் ஆகிருக்கு. இங்கேருந்து நம்ம 21ல் தான் போட்டிருப்போம் டெராவில். 21 கிட்ட போட்டால் 10 பாயிண்ட்டு. நம்ம இங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை. ஆனால் இங்கே வந்துட்டு ஒரு பாயிண்டில் மிஸ் ஆகிருக்கும். நமக்கு 31 டார்கெட்டாக இருந்திருக்கும், 29 வரைக்கும் தான் போச்சு. அடுத்து ஸ்டாப் லாஸ் கிடச்சிருக்குங்க. ஓகேங்களா? அப்போ இத்தனை ட்ரேடு, ஒரு 5-6 ட்ரேடு, நம்ம 5 ட்ரேடு பக்கத்தில் எடுத்தால் ஒரே ஒரு ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆகிருக்கும். மிச்சம் எல்லாமே டார்கெட்டு தான் அடிச்சிருக்கோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி தான் நம்ம ஸ்கேல் பண்ணுறது. இது லைவ் மார்க்கெட்டில் எப்படி நம்ம எடுப்போம். அதே மாதிரி டெலிகிராம் சேனல் ஒன்று ரன் பண்ணிகிட்ருக்கிறேன். அதில் வந்து இந்த 1 வீக் வந்து இதை லைவாக நம்ம அப்டேட் பண்ணுவோம். எந்தெந்த லைனில் இருக்குது, எப்படி நம்ம ஸ்கேல்பிங் எடுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம அப்டேட் பண்ணுவேன். யாருக்காச்சும் தேவைப்பட்டால் டெலிகிராம் லிங்கையும் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கோட்டக்கில் யாருக்காச்சும் அக்கௌண்ட்டு தேவைப்பட்டால் அதுவும் வந்து சேனலில் லிங்க் இருக்குது, அதையும் வந்து கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க.